ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். 8 months ப்ளஸ் பேபிஸ்க்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஹோம்மேட் சர்லாக் எப்படி செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்னோடய பேபிக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சர்லாக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், இதை எப்படி அரைக்கணும், இதை வச்சு எப்படி சர்லாக் ப்ரிப்பேர் பண்ணணும், பேபிஸ்க்கு எந்தெந்த டைமிங்கில் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சர்லாக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக பாதாமும் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக முந்திரியும் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நான் பாதாமும் முந்திரியும் அதிகமாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதாமை வந்து சின்ன சின்ன பீசஸாக உடச்சி ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டேன். மீடியம் ஃப்ளேம் இல்லைனா சிம்மில் வச்சு கூட பொறுமையாக அதை வந்து வறுத்துடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி முந்திரியையும் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி கடாயில் சேர்த்து லேசாக நிறமாறுற அளவுக்கு வறுத்து ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். பாதாமும் முந்திரியும் சைஸில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் சின்ன சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் நான் சேர்க்க போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் தான் வந்து மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து வேர்க்கடலை நான் எடுத்துக்கிட்டேன். எப்பவும் போல் தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வறுத்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், வேணான்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோக்கு இடையில சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்துகிட்டு லேசாக நிறமாற அளவுக்கு வறுத்துட்டு அதையுமே ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொள்ளு வந்து எடுத்துக்கிட்டேன். கொள்ளு வறுக்கும்போது கேஸோட ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. கொள்ளு வந்து வறுப்பட்டுடுச்சுன்னு சொல்லிட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா லேசாக நிறம் மாறி நல்லா வெடித்து வரும். இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பச்சை பயிறு வந்து எடுத்துக்கிட்டேன். பச்சை பயிறு வந்து எப்படி வறுப்பட்டுடுச்சுன்னு கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பச்சை கலர் வந்து லேசாக மாறி லேசான ஒரு ப்ரௌன் கலர் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பருப்பு வகையில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு, இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து துவரம்பருப்பு, நான் வந்து கடையில் வாங்கின துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ரேஷன் பருப்பு இருந்தால் நீங்கள் அதை கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். லேசாக நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறம் அதையுமே ஒரு பிளேட்டில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வெள்ளை உளுந்து வந்து நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தால் அதையும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். என்கிட்ட இது இருந்ததுனால இதை வந்து நிறமாற அளவுக்கு வறுத்துட்டு அதையுமே நான் ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். பருப்பு வகையிலேயே இந்த பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், சீக்கிரமாகவே வறுப்பட்டுடும். ஸோ இது கரைஞ்சிடாமல் பொறுமையாக வறுத்து அதையுமே ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதோட தோல் நீக்கிட்டு அதையுமே வந்து இது கூட சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டு அரிசி தான். அதை வந்து ஒரு கடாயில் சேர்த்துக்கிட்டு பொறுமையாக வறுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். அதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கோங்க. பச்சரிசியை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து ஒத்துக்காது, வயிறு வலி கூட வரும். ஸோ அதை மட்டும் சேர்க்க வேணாம். மற்றபடி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியை வந்து நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸ் அண்ட் கிரைன்ஸுமே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை வந்து நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாதாமும் வேர்க்கடலையும் சேர்த்துருக்கோம். இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைக்கும்போது பார்த்தீங்கன்னா பாதாம் வேர்க்கடலை ரெண்டுமே வந்து எண்ணெயை வந்து ரிலீஸ் பண்ணும். பாதாம் தான் வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம், வேர்க்கடலை வந்து 2 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பாதாமை விட வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஆயிலை வந்து ரிலீஸ் பண்ணும். இதனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும்போது மிக்சி வந்து ஹீட் ஆகும் இல்லையா, ஸோ அதனால் அதிக ஆயில் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம அரைக்கிற செர்லாக் பவுடர் வந்து ரொம்ப மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ அது ரொம்ப நேரம் வந்து ஆற வச்சுட்டு அந்த மாய்ஸ்சர்லாம் கொஞ்சம் எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபஸ்ட்டு அரிசியை தவிர மீதி இருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பொடி பொடியாக கிடைக்கும். இதை விட ஃபைனாக அரைக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால இன்னும் வந்து மாய்ஸ்சராக திக்காக கட்டியாக வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு ஒரு 1/2 an hourக்கு வந்து காத்தோட்டமாக வைங்க. அதுக்கப்புறமா வந்து மிக்சர் ஜாரில் வந்து இதை சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை வந்து சேர்த்து அதுக்கப்புறமா அரைச்சோன்னு வச்சுக்கோங்க.
அந்த மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே வந்து அந்த ரைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஓரளவுக்கு அந்த மாய்ஸ்சர் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அரைச்சிக்கலாம். இதை வந்து நம்ம சலிக்கிறதுனா கூட சலிச்சிக்கலாம். நான் வந்து அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். இப்போ திரும்பவும் அதை வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு கட்டிகள் இருந்ததுன்னா அதை நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க. இதை வந்து நல்லா காத்தோட்டமாக வச்சிங்கன்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே போயிடும். மெயினாக வந்து இதில் இருக்க ஈரப்பதம் போகணும். அந்த ஹீட் வந்து நல்லா ஆறணும். நம்ம மிக்சியில் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கப்புறமா வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா நல்லாயிருக்கும். இது எத்தனை நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம வந்து இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே வந்து ஆட் பண்ணலை. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சாக ரெடி பண்ணிக்கிறது தான் ரொம்பவே நல்லது. இப்போது இந்த செர்லாக் பவுடரை வச்சு எப்படி செர்லாக் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் இந்த செர்லாக் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த வெசலில் வந்து குக் பண்ண போகிறோமோ டேரெக்டாக அதிலே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் பேபிஸ்க்கு கொடுங்க. அவங்க எந்த அளவுக்கு சாப்பிட்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ மிக்ஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய டம்ளர் ஃபுல்லாக தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து இன்ஸ்டன்ட் செர்லாக் கிடையாது. நம்ம இதை வந்து வறுத்து வந்து பொடி பண்ணியிருக்கோம். இருந்தாலும் நம்ம நல்லா இதை பாயில் பண்ணணும். அப்போ தான் குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கேஸ் ஆன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்டிங்லேருந்தே சிம்லேருந்தே குக் பண்ணுங்கள். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து கெட்டியாயிடும், ஆனால் வேகாது. இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேகணும். நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் அண்ட் கிரைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பேபிஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்கும். இதில் சால்ட்டு சுகர்னு சொல்லிட்டு நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம். உங்கள் பேபிஸ் வந்து 1 இயர்க்குள்ளே இருந்தாங்கன்னா இதை நீங்கள் அப்படியே ப்ளைனாகவே கொடுக்கலாம். நம்ம இதில் வந்து பாதாம் முந்திரி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம். ஸோ அதோட ஃப்ளேவர்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. ஒருவேளை 1 இயர்க்கு மேலே இருந்தாங்கன்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை வந்து சேர்த்து கொடுங்க. இது அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்கன்னு பார்த்து கொடுக்கலாம். கஞ்சி டைப்லேயும் கொடுக்கலாம், இல்லை செர்லாக் மாதிரி கொஞ்சம் திக்காகவும் கொடுக்கலாம். இதை வந்து உங்கள் பேபிஸ்க்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தாராளமாக கொடுக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஒரு 3 to 4க்குள்ளே கொடுக்கலாம். ஆனால் 6 o'clock மேலே கொடுக்குறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா, ஸோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம். இந்த செர்லாக்கை வந்து டெய்லி ஒரு டைம் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு தாராளமாக கொடுக்கலாம். இல்லைனா வீக்லி ஒரு 4 to 5 times வந்து கொடுங்க. இந்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.